கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மரணத்தை வென்றன்னும் போதே ஆணவம் ஆகிடும். ஒருத்தர் சொல்லிட்டாரு, யாரை காலா வாடா காலால் உதைப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறார். இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். ஆணவத்தோடு செயல்படுற ஒரு மனிதன் மட்டும்தான் மரணத்தை வென்றதாக சொல்லுவான். மரணத்தை கொண்டாட போகிறன்றவன் ஆணவம் இல்லாதவன். ஆக்சுவலாக மரணத்தை கொண்டாடுறவன்றது தான் திமிர் மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் மரணத்தை என்ன செய்ய போகிறேன், கொண்டாட போகிறேன். என் பிறப்பு எனக்கு அறியாமலே நடந்துச்சு. மரணம் என்னுடைய அறிவுக்கு பொருந்தி வரணும். நான் விரும்பி என்ன பண்ணாத, தற்கொலை இல்லை, வரவேற்று அதை என்ன பண்ணணும், நான் கொண்டாடணும். அதனால் ஆணவம் ஒழிஞ்சிச்சின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. வாழ்கிற வரைக்கும் நமக்கு புதுசு புதுசாக ஒன்று வரும். பேரனோ பேத்தியோ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அவங்கள கூட பேசுவோம். அவங்கள சமாளித்து எதுவும் என்ன பண்ணுவோம், நம்ம போய் நிற்போம். தாத்தாவுக்கு ரொம்ப திமிர்னு கூட சொல்லிட்டு போயிடுவோம். பேரனோ அல்லது பேத்தியோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணவத்தை வென்று விட்டேன் அப்படின்றதே ஒரு ஆணவம் தான். சாத்தியமே இல்லை. நீங்கள் ஆணவம் பல்லு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆணவம் இருக்கும். ஒரு கால் பல்லு வந்துச்சுன்னா ஆணவம் போயிடுச்சுன்னா அப்போ கட்டுப்பல்லு வச்சு என்ன பண்ணுவீங்க, பிழப்பட்ட தகவலை வச்சு நம்ம வாழும்போது நம்ம பேசுகிற பேச்சில் ஆணவம் இருக்கத்தான் செய்யும். மரணத்தை வென்னுட்டேன் அப்படின்னு சொல்லாமல் மரணத்தை கொண்டாட காத்துனுக்கிறேன். என்ன சொல்லணும், நான் மரணத்தை கொண்டாட காத்துனுக்கிறேன். மரணம் வரை கொண்டாடுவேன், மரணம் வரை வாழ்வேன். இறைவன் எனக்கு அது வந்து ஒரு அருளாக கொடுத்துருக்குறான். காலில் கூட நம்ம பாட்டெலாம் அப்படி தான் பாடினோம். ஒரு எல்லாம் சங்கமிக்குது. ஆரோட சங்கமும் கடலில். மரணம் கிடையாது, இது முடிவு கிடையாது. சரி, நிறைய பேருடைய மரணம் முடிவு இல்லை. நான் முடிவை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னு எனக்கு புரியணும். நான் வெற்றிடத்தை சந்திக்கிறேன், நான் மரணத்தை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சிச்சானா அப்போ தான் அவர் வந்து மரணத்தை வென்றவர். கொண்டாட காத்துன்னு இருந்தார்னா மரணத்தை வென்றவர். ஆணவம் போயிடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. அது வரும், அது போவோம், அதோட சம்மந்தப்பட்டதே இல்லை. அப்பப்போ அது மிளிரும். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னவே ஆணவம் தான், இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது. இல்லை அன்புனாலே கூட என்ன பண்ணலாம், அதை நம்ம அன்பாக செயல்படுவோம், அதை அவங்க என்ன பண்ணலாம், ஆணவமாக மொழிபெயர்த்துக்கலாம். சில பேர் அன்புன்ற பேரில் ஆணவமாகவே செயல்படுவாங்க. பெத்த குழந்தைங்கள அது எச்ச துப்புதுன்ட்டு மேலேயே எச்ச துப்பிக்கிறான் ஒருத்தன். செய்வியான்ட்டு அந்த பிஞ்சு மனசில் போய் அதுனா இது பதிஞ்சித்து. இப்போ அன்பாக செஞ்சாரா ஆணவமாக செஞ்சாரா, அப்பான்ற திமிர் அவருக்கு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கோலி ஆடுவேன், கோலி குண்டு நான் நிறைய பாக்கெட்டில் வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஜன்னலில் கட்டி போட்டு அடித்தார். இன்றைக்கும் அவரால் மறக்க முடியல. சொல்லும்போது கண்ணில் தண்ணீர் கசியும். இப்போ அப்பா அன்பாக இருந்தாரா ஆணவமாக இருந்தாரா? அப்பான்றதே சில பேருக்கு ஆணவமாக இருக்குது. அப்பாவாக இருக்கிறதே பெரிய ஆணவமாக இருக்கிறான் சில பேர். இன்னும் சில பேர் இருக்கிறான் குருவாயிட்டு இருப்பான், அவன் ஆணவத்தின் உச்சமாக இருப்பான். வர்ற ஒருத்தருக்கும் புதுசாக அவனை கற்றுக் கொடுத்து அதேமாதிரி சொல்லுங்கடான்னுவான். நல்லா வணக்கம் சொல்லியிருப்பேன், குட் மார்னிங் சொல்லியிருப்பேன், அவங்ககிட்ட போன பேருக்கு வாழ்க்கை வேண்டக்கானுவேன். உனக்கு ஆணவத்தை போதிப்பான். நீ என்ன ஆகிடுவே, கற்றுன்னு வந்து திமிராகிடுவேன். ஸோ ஆணவத்தை ஒழிச்சிட்டால்னா நீங்கள் என்ன பண்ணல, மரணத்தை வென்றதா ஆகாது. மரணத்தை வென்றுட்டேன்னு சொல்கிறதே என்ன தான், ஆணவம் தான். அப்படியெல்லாம் மரணத்தை வெல்ல முடியாது, கொண்டாட தான் முடியும். அதை சந்தித்து தான் ஆகணும். மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணால் தயாராக இருக்கணும். அது எப்படி நம்ம வெற்றியாக மாற்றிக்கலாம், அது எப்படி நம்ம கொண்டாடலாம், அதை கூட எப்படி நம்ம ஒத்திசைவு கொள்ளலாம், வழி இல்லாமல் போகிறது எப்படி, இந்த 4 பேருக்கு சொல்லிட்டு போகிறது எப்படி, நமக்கு போன பேர் இந்த சரீரத்தை எப்படி அடக்கம் பண்ணலாம், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நாமளே முன்முடிவு செய்யலாம். ஜப்பானில் இடம் வாங்கி வச்சுட்டு போகிறாங்க. சில பேர் அவங்களுக்கான இடத்த கட்டியே வச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டாடணும். ஸோ அதர்வைஸ் ஆணவன்றது ஒன்று, ஆணவம் போர்ச்சின்றது சொல்கிறது என்ன தான், ஆணவம் தான். ஆணவத்தை பற்றி பேசுகிறதே ஆணவம் தான். அகத்தை அலங்காரமாக வச்சுக்கலாம், மற்றவங்க அதை ஆணவமாக பார்க்கலாம். அக அலங்காரம் மரணத்தை வென்றதா ஆகாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.